ஹாய் டிஎன்பிசி டீமர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டுடே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 4 அண்ட் குரூப் 2 2A ஜென்ரல் ஸ்டடீஸ் அதோட வேர் டு ஸ்டடி பார்க்க போகிறோம். அதோட பிடிஎஃப் லிங்க் வேணுங்கிறவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கோம். அண்ட் டெலகிராம் சேனல்லையும் நம்ம அந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ இதில் நம்ம எத்தனை யூனிட்ஸ் இருக்குது, எந்தெந்த யூனிட்ஸ்க்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஜஸ்ட் ஒரு 1 மினிட் கிளான்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு யூனிட் 1னா ஜென்ரல் சயின்ஸு. ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு ஃப்ளூட்டில் 2 கொஷின் நம்மளுக்கு அடிச்சிடும். மித்த ஒரு 3 கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 6th to 10th உள்ள புக் பேக் கொஸ்டின், பாக்ஸ் கண்டென்ட் அதை மட்டும் ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு போனீங்கன்னா நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு யூனிட் 2 ஜாகிரஃபிக்கு 10th புக்கை மட்டும் படித்தாலே போதும். மினிமம் 3 to 4 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக நம்ம அட்டன் பண்ணிடலாம். தேர்ட் யூனிட் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் அண்ட் நேஷ்னல் மூமெண்ட், அதாவது INM. இதுக்கு நம்ம ஸ்கூல் புக்ஸும் படித்தாகணும், நெக்ஸ்ட்டு அவுட் சோர்ஸும் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் மார்க் கொஞ்சம் அதிகமாக ஸ்கோர் பண்ணணும். ஏன்னா இதில் நம்மளுக்கு 10 கொஷின்ஸ் வருது. நெக்ஸ்ட்டு யூனிட் 4 இந்தியன் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அவுட் ஆஃப் சோர்ஸ் போயிட்டாங்க, அதாவது அட்வான்ஸ் லெவல் தான் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம ஸ்கூல் புக் படிச்சுட்டு அதுக்கப்புறம் லக்ஷ்மிகாந்த் புக்கு அந்த மாதிரி ஒரு அவுட் சோர்ஸ் புக் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அதில் 50 கொஷின்ஸ் நம்மளுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு யூனிட் 5 பார்த்தோன்னா இந்திய பொருளாதாரம். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட்டு தான் நிறையா வருது. ஸோ அதனால் 11th புக்கை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் புக்கு கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணி படித்தோன்னா நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதுலேயும் 15 கொஷின்ஸ் நம்மளுக்கு வருது. அதில் நம்மளுக்கு எது ஆட் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவும் ஆட் ஆகிருக்கு. ஸோ அதுவும் கொஞ்சம் நம்ம தமிழ் புக்கு ஓரியன்டான கண்டென்ட்டையும் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணி நம்ம பார்த்துக்கணும். ஜென்ரல் தமிழோட இதை கொஞ்சம் சேர்த்து படிக்கணும். நெக்ஸ்ட்டு யூனிட் 6 பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சேர பாண்டியன் சோழ அந்த காலத்தில் உள்ள கண்டென்ட்லேருந்து இப்போ கரண்ட் ட்ரெண்ட் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக நம்மளுக்கு அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி, கீழடி அந்த மாதிரி கொஷின்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் நல்லா படிக்க ஆரம்பிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப்.